ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 5.5 என்ன குடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி மோட் ஆஃப் த கிவன் செட் ஆஃப் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம எப்படி மோட் ஃபைண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். இதில் 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. 4 2 டைம்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 5 டைம்ஸ் வந்திருக்கு. 7 2 டைம்ஸ். 9 1 டைம். 10 3 times. 12 2 times. 16 1 time. 21 times. So maximum number of times எது repeat ஆயிருக்கு 5ங்கிற வேல்யூ. So the mode for this given set of numbers என்னது 5. இப்போ next example போலாம். That is 5.6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The marks obtained by 11 students of a class in a test கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம mode find பண்ணணும். ஒரு கிளாஸில் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு டீச்சர் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட மார்க்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது எந்த நம்பர் மேக்ஸிமமாக ரிப்பீட் ஆகிருக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? 23 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கு 4 டைம்ஸ். ஸோ மோட் ஆஃப் மார்க்ஸ் என்னது 23. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5.7 ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா 1 2 3 1 3 2 இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டான சம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நம்பராவது ரிப்பீட் ஆகிருக்கா? இல்லை, எல்லாமே ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஹென்ஸ் தேர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் தி கிவன் டேட்டா. ஹென்ஸ் தேர் இஸ் நோ மோட். மோட்னா என்னது? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஈவன் அது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் கூட பரவாயில்ல. இந்த கேஸில் எல்லா நம்பருமே ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நோ மோடு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்று அசெண்டிங் ஆர்டரை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இன்னும் 2 மெத்தடில் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது நம்ம செகண்ட் மெத்தடாக கால் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி ஃபாலோவிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஃப்ரீக்வன்சி டேபிள் போடலாம். ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன், டேலி மார்க், ஃப்ரீக்வன்சி. அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இந்த வேல்யூஸை நம்ம எழுதுறது. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சைடில் எழுதிக்கோங்க எந்தெந்த வேல்யூஸ் வந்து இருக்குது. 14 15 12 அகெயின் 14. ஸோ அதை திருப்பி நீங்கள் எழுதாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 14 எழுதிட்டோம். தென் 16 15 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அதை எழுதாதீங்க. 17 13 16 ஆல்ரெடி எழுதியாச்சு. 15 எழுதியாச்சு. 12 எழுதியாச்சு. தென் அதுக்கப்புறம் வர்றது இந்த 18 அப்புறம் 19 எல்லாமே இந்த வேல்யூஸ்குள்ளே தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்சர்வேஷன் ஒன்று போட்டுட்டு வரிசையாக இதை நம்ம அசெண்டிங்கில் எழுதலாம். 12 13 14 15 16 17 18 19 வரிசையாக எழுதியாச்சா? அப்புறம் டேலி மார்க். டேலி மார்க் அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ 1 டைம் வந்ததுன்னா 1 வெர்டிக்கல் லைன் போடணும். இதே மாதிரி 4 டைம்ஸ்னால் 4 வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுட்டு 5th டைம் அதே வேல்யூ வரப்போ ஒரு கிராஸ், விச் மீன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் பண்ணாங்கன்னா இதோட வேல்யூ என்னது 5. அப்புறம் 6த்துக்கு அகெயின் ஒரு நியூ வெர்டிக்கல் லைன் நம்ம போடணும். இப்போது 12 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். 1 2 3 4 13 4 டைம்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டேலி மார்க்கில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கட் ஆகிருக்கா? ஈஸியாக சொல்லிடலாம் 5. இது கட் ஆகிருக்கு. ஸோ 5 6 7 8 9 9. ஸோ 5 + 1 6 1 2 1 1. ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி 32. இது நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. எந்த டேட்டா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் எது பிக்கஸ்ட் நம்பர் 9. ஸோ 9க்கு நேராக என்ன இருக்குது 15. ஸோ இதோட மோட் என்னது 15. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். தி ஃபாலோவிங் டேட்டா ஷோஸ் தட் த நம்பர் ஆஃப் hours spent by the students for study. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? மோட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, இது எத்தனை ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 1 hour தான் படிக்கிறாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 2 hours படிக்கிறாங்க. 1 ஸ்டூடெண்ட் 3 hours படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸோட
6 டேட்டா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது 4 ஸ்டூடெண்ட்ஸ் 1 hour, 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 hour, 1 ஸ்டூடெண்ட் 3 hours, 2 ஸ்டூடெண்ட் 4 hours, 1 ஸ்டூடெண்ட் 5 hours. இன்கேஸ் 6 மணி நேரம் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா கிடையாது. இது எல்லாமே அவங்களா கொடுத்தது. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இதோட மோட் கேட்டிருக்காங்க. இதில் எது மேக்ஸிமம்னு பார்க்கணும். 4 இஸ் தி மேக்ஸிமம். ஸோ இதோட மோட் என்னது 1. இதுதான் சொல்யூஷன். The mode of the data is 1 hour.